உண்மையாக சென்னையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லட்டும். இயேசு அழைக்கிறார் அலுவலகத்தில் வேலை செய்யும் ஒரு தம்பி தன்னுடைய தாயை ஒரு நாள் கூட்டிக் கொண்டு வந்தார். அவர்கள் சொன்ன ஒரு காரியம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆலயத்திற்கு புறப்பட்டு நின்றார்கள். அவருடைய கணவன் பல நாட்கள் நோயாளி. அன்று பயங்கரமான வயிற்றுப்போக்கு. ஐயோ, என்னால் வந்து செய்ய முடியவில்லை என்று சுருண்டு படுத்துக் கொண்டார். என்ன செய்வதென்று அவளுக்கு தெரியவில்லை. மறுபக்கம் இயேசு அழைக்கிறார் அலுவலகத்தில் வேலை பார்த்த அந்த தம்பி நன்றாய் உடை அணிந்து வெளியே போக வேண்டும் என்று வந்தார். எங்கே போகிறாய், என்ன வேண்டும் என்று கேட்டார். அம்மா, இன்று எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கிறது, நான் படிக்க வேண்டும், எனக்கு பஸ்ஸுக்கு பணம் கொடுங்கள் என்று கேட்டார். அவள் கையில் ஒரு காசும் இல்லை. கோபத்தினால் நிறைந்து அவன் கன்னத்தில் அடித்து விட்டார். என் மகனை அடித்து விட்டேனே என்று புலம்பி அழுதார். மறுபக்கம் திருமணத்தை எதிர்நோக்கி நிற்கும் வயதிற்கு வந்த ஒரு பெண், அதை பற்றி தான் கவலை. அவள் நிற்பதை கண்டார். மற்றொரு பக்கம் புருஷன் படுத்து கிடக்கிறான், மரணத்தை எதிர்நோக்கி. உள்ளமே உடைந்து போயிற்று. ஓவென்று அழுதார். தரையில் உட்கார்ந்தார். ஒரு பேப்பரை எடுத்து அதில் ஒரு கடிதம் எழுதினார்கள். யாருக்கு? ஆண்டவருக்கு. அன்புள்ள ஆண்டவரே, என் கணவனுக்கு உதவி செய், என் மகளுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகட்டும், என் மகனுக்கு கொடுக்க எனக்கு பணம் தான், என்னை காப்பாற்று. எவ்வளவு நாட்கள் நான் இப்படி தவிப்பது? ஒரு கவரில் போட்டு மூடினார். மறு வினாடி ஒரு தெய்வீக அமைதி உள்ளத்தை நிரப்பியது. ஒரு பக்கெட் நிறைய தண்ணீரை எடுத்து கணவன் அருகே வைத்தார். அன்று செய்திருந்த இட்லிகளில் கொஞ்சத்தை ஒரு தட்டில் வைத்து மூடினார். கணவனின் காதில் சொன்னார், நான் ஆலயம் போகிறேன், ஒருவேளை நீங்கள் பாத்ரூம் போக வேண்டும் என்றால் இந்த பக்கெட் தண்ணியை பயன்படுத்திக் கொள், பசித்தால் இந்த இட்லியை சாப்பிடுங்க, நான் போகிறேன். 2 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு கதவை பூட்டி விட்டு போய்விட்டார். ஆலயத்திற்கு போனார்கள். எல்லாரும் தங்கள் நன்கொடைகளை காணிக்கைகளை கவரில் வைத்து போதகர் வைத்திருந்த தட்டில் கொடுத்தார். இந்த அம்மா இந்த கவரை கொடுத்தார். இயேசுவுக்கு கடிதம், லெட்டர் டு ஜீசஸ். இயேசுவுக்கு கடிதம். போதகர் அதை பார்க்கவில்லை, பார்க்க நேரம் அவருக்கு கிடையாது. இது காணிக்கை என்று வாங்கி கொண்டார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அதை பார்த்தார். ஆலயம் முடிந்தது. மூவரும் ஓட்டமாய் ஓடினார்கள். ஐயோ, வெளியிலே கதவை பூட்டிவிட்டு வந்து விட்டோமே, அப்பா எப்படி இருப்பாரோ, கணவன் எப்படி இருப்பாரோ. வீட்டின் அருகே வரும்பொழுதை கூச்சலிட்டார், டாடி ஹவ் ஆர் யூ, அப்பா எப்படி இருக்கிறீர்கள்? சத்தத்தையே காணும். ஆனால் கதவு திறந்து மிக அழகாக உடை உடுத்தி கொண்டு அவர் நின்றார். என்ன நடந்தது என்று கேட்டார். நீங்கள் ஆலயம் போய்விட்டீர்கள். திடீரென்று ஏதோ ஒரு புதிய உணர்வு எனக்குள் வந்தது. என் வயிற்றுப்போக்கு நின்றது. ஒரே பசி. நன்றாய் சாப்பிட்டேன், நன்றாய் குளித்தேன், உடை உடுத்தி கொண்டேன், சுகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அன்று அவர்கள் என்னை பார்க்க வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த பெண்ணுக்கும் திருமணம் கைகூடி இருந்தது. அந்த பெண்ணின் திருமண அழைப்பை எடுத்துக்கொண்டு தாய், தகப்பன், மகன், மகள் 4 பேரும் வந்திருந்தார். என்ன மகிழ்ச்சி! எனக்கு அன்பானவர்களே, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதா? பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருப்பது இதற்கு தான். 2 கொரிந்தியர் 5:14 சொல்கிறது போல கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. இந்த அன்பு தான் நாம் வேலை செய்யும் இடங்களில் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி நம்மை தூண்டுகிறது. எந்த ஆபீஸுக்கும் நீங்கள் போங்கள், எந்த தொழிற்சாலைக்கும் போங்கள், அங்கே ஒரு தேவனுடைய பிள்ளை இருப்பார். ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களைப் போல இருக்கும். எல்லாரும் கஷ்டத்திற்கு அந்த மெர்சி அல்லது அந்த கிரேஸ் அல்லது அந்த கிறிஸ்துதாஸ் அல்லது அந்த ராபர்ட், அந்த அந்திரையா, அவரைத்தான் தேடி போவார். காரணம் உங்கள் அன்புள்ள வாழ்க்கை.
உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவர் அன்பை காண்பிக்கும்படி உங்களை தூண்டிக்கொண்டே இருக்கிறார்.